நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சம் இன்ட்ரஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ட பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டா யார பத்தி பார்க்க போறோம்னா, கரண்ட்டா அன்டிஸ்பியூட்டட் WWE ஓட சாம்பியனா இருக்கிற கோடி ரூட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியா 40ல யாரெல்லாம் புது சாம்பியனா இருந்தாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணிட்டே வராங்க. எக்ஸெப்ட் நம்ம கோடி ரூட்ஸ். கோடி ரூட்ஸ் மட்டும் தான் ரெஸ்ல்மேனியால அவரோட சாம்பியனா இப்போ வரைக்கும் தக்க வச்சுட்டு இருக்காரு. வேறெல்லாம் எந்த ரெஸ்லர்லாம் அவங்க வந்து ரெஸ்ல்மேனியா 40ல அவங்க சாம்பியனை வின் பண்ணாங்களோ, அவங்கெல்லாம் எல்லாருமே தோத்துட்டாங்க. கோடி ரூட்ஸ் தவிர்த்துட்டு. இப்போதைக்கு பெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர் ஸ்லாம்ல அவங்களோட சாம்பியனா தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சாம்பியன் அவங்க கிட்ட இல்ல. அண்ட் அதுக்கப்புறம் லோகன் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஏ நைட் கிட்ட தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் சாமி சேன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான் பர்கர் கிட்ட தோத்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ல்மேனியா 40ல சாம்பியனா நியூவா வின் பண்ணாங்க. ஆனா இப்போ எல்லாருமே தோத்துட்டாங்க. ஸோ அதனால கோடி ரூட்ஸ் மட்டும் தான் ரெஸ்ல்மேனியால இருந்துட்டு இப்போ வரைக்கும் அவரோட சாம்பியனை தக்க வச்சுட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம் இனி கோடி ரூட்ஸோட அந்த டைட்டில் ரேஞ்ச் எவ்வளவு நாட்கள் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஒரு 100 நாட்களுக்கு மேலேயே வந்துட்டு அவரோட சாம்பியனை தக்க வச்சுட்டு இருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரெஸ்ல்மேனியா 40ல கோடி ரூட்ஸ் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே யாரெல்லாம் புது சாம்பியன் வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் அவங்க டைட்டில தோத்துட்டாங்க. கோடி ரூட்ஸை தவிர்த்து. இதை பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல நம்ம ரெண்டாவது யாரை பத்தி பார்க்க போறோம்னா, த ராக் மற்றும் ரோமன் ரெயின்ஸோட ரெஸ்ல்மேனியா ஆப்பனன்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு பயங்கர ரூமர் போகுது. ஸோ ராக் வந்துட்டு கோடி ரூட்ஸோட மோதுவாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு சோலோ சிக்காவோட மோதுவாரு. இது என்ன இது ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. பட் இப்போதைக்கு ரூமரா போகுது. ஆனா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மேட்ச்னா அது ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் தான். ஆனா அது வந்துட்டு ஆப்போசிட்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. அண்ட் அது வந்து இப்போதைக்கு ரூமரா போகுது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு சோலோ சிக்காவோட அந்த ரியல் ட்ரைபிள் சீஃப் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ல்மேனியா வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரூமர் போகுது. அண்ட் அதுக்கப்புறம் கோடி ரூட்ஸ் வந்துட்டு த ராக்கோட வந்துட்டு அந்த ஒரு மேட்ச் நடத்துவாங்கன்னு பார்த்தா தெரிய வருது. இப்போதைக்கு வந்துட்டு ரூமரா தான் போகுது. மேபி இந்த ரூமர்ஸ் கூட மாறலாம். ஸோ இப்போதைக்கு த ராக் அவர்கள் மட்டும் திரும்ப டபிள்யூபிக்கு வந்துட்டாருன்னா கண்டிப்பா நல்ல ஒரு ரீசன் நமக்கு கிடைச்சிரும். ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிடும். ஸோ ரெஸ்ல்மேனியால ஆப்போனன்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கோடி ரூட்ஸும் ஆக்டிவா இருக்கிறாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸும் திரும்ப டபிள்யூபிக்கு வந்துட்டாரு. ஸோ த ராக் மட்டும் திரும்ப வந்தாருன்னா ஒரு தெளிவு அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிரும். ஸோ ரெஸ்ல்மேனியால யார் யார் யாரோட மோத போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரூமரா தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. கோடி ரூட்ஸ் வெர்சஸ் த ராக் மற்றும் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் சோலோ சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல மூணாவதா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கெவின் ஓவன்ஸ் பத்தி தான். கெவின் ஓவன்ஸ் இந்த வருஷம் தான் வந்துட்டு அவரோட WWE புதிய கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பெருசா அவருக்கான அந்த டைட்டில் வாய்ப்புலாம் நம்ம எதிர்பார்த்தோம். பட் இப்போதைக்கு அவர் ராண்டி ஆர்டனோட ஒரு டாக் டீம் டிவிஷன்ல இருந்தாரு. அண்ட் ராண்டி ஆர்டன் இப்போ ரா எபிசோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. குந்தரோட வேர்ல்டு ஹெவி டைட்டில் மோதுறதுக்காக. இப்போதைக்கு வந்துட்டு கெவின் ஓவன்ஸ் வந்துட்டு தனியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. கோடி ரூட்ஸோட வந்துட்டு மோத வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அப்படி இருந்தாலும் கூட அந்த ஸ்டோர் லைன் பெருசா அவ்வளோ நல்லா இருக்காது இப்போதைக்கு. அதனால கெவின் ஓவன்ஸ்க்கு ஒரு புதிய ஸ்டோர் லைன் இந்த வரப்போற ஸ்மாக் டவுன்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ எப்படி செத் ரோலன்ஸ்க்கு ஒரு புதிய ஸ்டோர் லைன் வந்துட்டு இந்த வாரத்தோட ரா எபிசோட்ல பிரான்சன் பிரீடோட கொண்டு போனாங்களோ, அதே மாதிரி கெவின் ஓவன்ஸ்க்கும் ஒரு புதிய ஸ்டோர் லைன் இந்த வாரத்தோட ஸ்மாக் டவுன்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன்ல ஒரு மிகப்பெரிய தப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ கோடி ரூட்ஸோட எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக காமிச்சிட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இப்போ ராண்டி ஆர்டனே ஹில்டனாக இருந்து கோடி ரூட்ஸோட மோத வச்சாங்கன்னா கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். பட் ராண்டி ஆர்டனும் மற்றும் கோடி ரூட்ஸும் ஒரு நெருங்கிய நண்பர்கள் போல வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் கெவின் ஓவன்ஸும். ஸோ கெவின் ஓவன்ஸும் இப்போ ஹில்டன் பண்ணார்னா கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கெவின் ஓவன்ஸ்க்கு எந்த மாதிரி ஸ்டோர் லைன் கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கான அப்டேட் வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.